நாமக்கல்லில் அரசு பேருந்து நடத்துனரை புலம்ப வைத்துள்ளனர் புலம்பெயர் தொழிலாளர்கள். ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் 9 புலம்பெயர் தொழிலாளர்கள் பயணித்தனர். அவர்களிடம் நடத்துனர் ரஞ்சித் பயண சீட்டு கொடுத்துவிட்டு பணத்தை கேட்டுள்ளார். அப்போது கட்டணத்தை கொடுக்காமல் நடத்துனரை அலைக்கழித்ததுடன் தனித்தனியாக டிக்கெட் கொடுக்கும்படி கூறி அவரது சட்டையை பிடித்து தாக்கியுள்ளனர். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த சக பயணிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் புலம்பெயர் தொழிலாளர்களை சுற்றி வளைத்து பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். முன்னாடி போனேன், அவர் பின்னாடி கை நிற்கிறாரு. பின்னாடி வந்தேன், அவங்க மறுபடியும் முன்னாடி கை நிற்கிறார். முன்னாடி போய் 3 சீட்டு கொடுத்துட்டேன். 3 சீட்டு அவங்க மறுபடியும் பின்னாடி கை நிற்கிறார். அவங்க ஒருத்தர் 2 சீட்டு வாங்கணும், மொத்தம் 5 சீட்டு ஆச்சு. இன்னொரு சீட்டு 6 வாங்கன்னு கேட்டதுக்கு பதிலே இல்லை. டிக்கெட் கொடுத்த டிக்கெட்டை அமௌண்ட்டை மட்டும் கிழிச்சு எழுந்துட்டு எனக்கு தனித்தனியாக டிக்கெட் கொடுத்து சட்டையை பிடிச்சிட்டேன். அரசு பேருந்து நடத்துனரை தாக்கிய புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதிக்க கோரி தூத்துக்குடியில் மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. தூத்துக்குடியில் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி கோரி அந்த பகுதி மீனவர்கள் 1 வாரமாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக சனிக்கிழமை சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சார் ஆட்சியர் பிரபு தலைமையில் மீனவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். நாங்கள் கேட்ட மாதிரி ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி வாரத்தில் 3 நாள் டே நைட்டு தொழில் பண்றதாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இதுதான் எங்களோட இறுதி முடிவு. ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க உள்ளதாகவும் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பள்ளியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதை கண்டித்து நேற்று மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை அளித்ததை கண்டித்து 18 கிராம மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் வேலை நிறுத்தம் செய்தனர். நல்லவாடு கிராமத்தில் மீனவ பிரதிநிதிகள் சார்பில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் போராட்டம் தொடரும் என்றும் மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நிகழாத வண்ணம் அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். காவல்துறை உயரதிகாரிகளிடம் தீர்மானங்கள் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் மணிகண்டன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சம்பவத்தை மறைக்க யாரேனும் உடந்தையாக இருந்தார்களா எனவும் விசாரித்து வருகின்றனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்காக முருகனுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகத்தையே தள்ளி வைத்தது சர்ச்சையாகியுள்ளது. தமிழ்நாட்டில் முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் ஆன்மீக சுற்றுப்பயணம் செய்து வரும் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் நேற்று திருத்தணி முருகன் கோயிலுக்கு சென்றார். கோயிலுக்கு சென்ற பவன் கல்யாணை கோயில் நிர்வாகத்தினர் வரவேற்றனர். பின்னர் 15 நிமிடங்கள் அமர்ந்து அவர் முருகனை வழிபட்டார். கோயிலுக்கு வெளியே காத்திருந்தவர்கள் பவன் கல்யாணை கண்டதும் ஆரவாரம் செய்தனர். பவன் கல்யாண் வருகையால் பொது தரிசனம் 1 மணி நேரம் நிறுத்தப்பட்டதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். மேலும் முருகனுக்கு வழக்கமாக செய்யும் பஞ்சாமிர்த அபிஷேகத்தை பவன் கல்யாண் வருகையால் 20 நிமிடம் தாமதமாக செய்தது சர்ச்சையாகியுள்ளது. சேலம் அழகாபுரத்தில் உள்ள திரையரங்கில் ரசிகர்களுடன் விடாமுயற்சி படத்தில் நடித்த ரெஜினா, ஆரவ் படம் பார்த்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ஆரவ் இதுவரை 12 திரையரங்குகளில் விடாமுயற்சி படம் பார்த்ததாகவும் அனைத்திலும் ரசிகர்கள் நல்ல வரவேற்பு அளித்திருப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய நடிகை ரெஜினா, ரசிகர்கள் அளிக்கும் ஆதரவு மூலம் அஜித் ஏன் அனைவராலும் விரும்பப்படுகிறார் என்று தெரிவதாகவும் கூறினார். ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் அவங்க.
அண்ட் இப்போ தெரியுது எல்லாரும் இவ்வளோ லவ் பண்ணுறாங்க அவங்கள. இட்ஸ் வெரி ஆப்வியஸ். விடாமுயற்சி படத்திற்கு பின்பு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதாக தெரிவித்தார். இது வரைக்கும் எல்லாரும் எனக்கு எப்பவுமே என்னோட படம் வந்துச்சுன்னா இது ரெஜினாவோட கம்பேக் பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஐ ஹோப் இதுக்கு அப்புறம் சொல்ல மாட்டாங்கன்னு பார்க்கலாம். அஜித்துடன் நடித்ததால் தனக்கு நல்ல ரீச் கிடைத்திருப்பதாக நடிகர் ஆரவ் தெரிவித்தார். சென்னை அருகே நடந்த திருமணத்துக்கு தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தன்னுடன் 1000 பேரை கூட்டிக் கொண்டு வந்த காட்சிகள்தான் இவை. திருவேற்காடு பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தாவேகா நிர்வாகி தினகர் என்பவரின் மகனின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அப்போது ஆனந்துடன் 1000த்திற்கும் மேற்பட்டோர் வந்ததால் அங்கு அதிகப்படியான கூட்டம் கூடியது. ஆனந்துடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ள தாவேகாவினர் முண்டியடித்துக் கொண்டதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மண்டபத்தில் இருந்த பவுன்சர்களை தாவேகா தொண்டர்கள் மேடையில் ஏறாதவாறு தடுத்தனர். திருமணத்துக்கு முன் அறிவிப்பின்றி திடீரென 1000த்துக்கும் மேற்பட்டோர் கூடியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சார் சர்வே எடுக்கக்கூடாது, எங்க நிலத்தை எடுக்கக்கூடாது, சர்வே எடுக்கக்கூடாது, எங்க நிலத்தை சர்வே நீங்க எடுக்கக்கூடாது, கிளம்புங்க. எங்க நிலத்தை சர்வே எடுக்கக்கூடாது. அது எப்படி நீங்க திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் திட்டத்திற்கு நிலம் அளவீடு செய்யும் பணியை விவசாயிகள் தடுத்து நிறுத்தினர். மேல்மா சிப்காட் திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு மேல்மா, குறும்பூர், வட ஆலப்பிறந்தான், இளநீர் குன்றம் உள்ளிட்ட 10 கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஓராண்டிற்கு மேலாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் சிப்காட் திட்டத்திற்காக இளநீர் குன்றம், வட ஆலப்பிறந்தான் கிராமங்களில் நிலம் அளவீடு செய்வதற்காக நிலமெடுப்பு அலுவலர்கள் சென்றனர். இதனை கண்டித்து அப்பகுதி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நிலம் அளவிட வந்ததாக கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். சார் சர்வே எடுக்கக்கூடாது சார், அதெல்லாம் தேவையில்லை. சர்வே நிலத்தை சர்வே எடுக்கக்கூடாது, நிலத்தை சர்வே எடுக்கக்கூடாது, கிளம்புங்க. அதைத் தொடர்ந்து நிலமெடுப்பு அலுவலர்கள் திரும்பிச் சென்றனர். சிப்காட் திட்டத்திற்கு 1 அங்குலம் நிலம் கூட தரமாட்டோம் என்று விவசாயிகள் திட்டவட்டமாக கூறினர். தமிழ்நாட்டில் முதல் முறையாக பார்வை மாற்றுத்திறன் மாணவர் கணினி உதவியுடன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ளார். தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர் ஒருவர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை உதவியாளர் இன்றி கணினி மூலம் எழுத உள்ளார். பார்வை மாற்றுத்திறன் மாணவர்கள் தேர்வுக்கு விடை கூற அவர்களின் உதவியாளர் எழுதுவது வழக்கமாக உள்ளது. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஆண்டு 18 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வை எழுத உள்ள நிலையில் ஆனந்த் என்ற மாணவர் கணினி மூலம் தேர்வெழுத பயிற்சி பெற்றுள்ளார். கணினி மூலம் தேர்வெழுத சிறப்பு அனுமதியை பள்ளிக்கல்வித்துறையிடம் அவர் கேட்டிருந்தார். இந்த சூழலில் வாசிப்பாளர் ஒருவர் கேள்வியை வாசிக்க மாணவர் அதற்கான பதிலை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கணினியில் தட்டச்சு மூலம் பதிவு செய்கிறார். 2 ஆண்டுகள் கடும் பயிற்சிக்கு பிறகு இந்த தேர்வை ஆனந்த் எழுத உள்ளார். வழக்கமாக ஒரு மாணவர் பொதுத் தேர்வு எழுத 3 மணி நேரம் ஒதுக்கப்படும் நிலையில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 மணி நேரம் கூடுதலாக வழங்கப்படுகிறது.